தங்கச்சியை தேற்ற நடவடிக்கையில ஈடுபட்டான். இந்த சமயத்துல நைட்டு தேடி கொண்டிருக்கும் போது கடும் மழையும் பெய்து வித்யாவோட வீட்டுக்கும் ஸ்கூலுக்கும் இடைப்பட்ட இந்த தூரத்துல புதர்களும் காடுகளும் தான் நிறைஞ்சிருக்கும். வித்யாவை தேடும் போது வித்யா வளர்த்த நாயையும் சேர்த்து கூட்டிட்டு போயிட்டிருக்காங்க. இந்த சமயத்துல அந்த நாய்க்குட்டி வித்யா காலை 5 மணிக்கு வித்யா போட்டிருந்த செருப்பு தூக்கிட்டு வந்து வித்யாவோட அண்ணன் கிட்ட கொடுத்திருக்குது. அதுக்கு பிறகு வித்யாவோட அண்ணன் அந்த நாய்க்கு பின்னாடி போயிருக்கான். அப்படி போய்கிட்டே இருக்கும் போது ஒரு புதர் நிறைந்த இடத்துக்குள்ள போறான். அங்க வித்யாவோட செருப்பு, வித்யாவோட பைஸ்கில் எல்லாம் இருந்திருக்குது. அப்படியே போய்கிட்டு இருக்கும் போது கொஞ்சம் தூரத்துல வித்யாவோட பேகம் கிடந்திருக்குது. அப்படியே நடந்து பேத்து கொண்டிருக்கும் போது ஒரு இடத்துல வித்யாவோட சடலத்தையும் வித்யாவோட அண்ணன் காண்றான். கதறி அழுதபடியே தனது தங்கை கிட்ட ஓடி போறான். இந்த சமயத்துல வித்யாவோட ரிப்பனை வச்சு வித்யாவோட கையையும் காலையும் கட்டிருக்காங்க. மட்டும் இல்லாம அவளுடைய வாயில ஒரு துணியையும் குத்திருக்காங்க. வித்யாவோட வாயில இருந்த துணி அவளுடைய உள்ளாடை என்பது தெரிய வருது. வித்யாவோட உடல்லையும் கையல்லையும் கீரலால் இருப்பது வித்யாவோட அண்ணனுக்கு தெரிய வருது. உடனடியா போலீஸ் ஸ்டேஷனை கால் பண்ணி நடந்த விவரத்தை ஃபுல்லா சொல்றாரு. அந்த சமயத்துல கூட இந்த போலீஸ் அதிகாரிகள் யாரும் வந்தில்ல. என்ன பண்றான்னு யோசிச்சு கொண்டே இருந்திருக்கான். அந்த சமயத்துல எமர்ஜென்சி நம்பரான 119க்கு கால் பண்றான். நடந்த எல்லாத்தையும் சொல்றான். அந்த இடத்துக்கு போலீஸ் அதிகாரிகள் எல்லாரும் 11 மணிக்கு வராங்க. பல விசாரணை, பல போராட்டங்களுக்கு மத்தியில வித்யாவை கொலை செஞ்சவன் யாருன்னு போலீஸ் அதிகாரிகள் கண்டுபிடிக்கிறாங்க. வித்யாவை கொலை செய்தவனுக்கு தூக்கு தண்டனையும் வழங்கப்பட்டது. 2015 மே 13 வித்யாவின் உயிரை மட்டும் எடுத்து செல்லல, பல கனவுகளையும் பல இதயங்களின் அமைதி